வணக்கம் நேயர்களே. மணமகள் மணமகன் தாலி கட்டுவதற்கு மணமகன் தயாராக மணவரையில் இருக்கின்றார். மணமகள் வருகிறார். மணமகனின் முகத்தில் மகிழ்ச்சி. திடீரென்று மணமகள் தள்ளி விடுகிறாள் மணமகனை. தாலியை கலட்டி எறிகிறாள். மணமகனோ என்னடா இது நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்துட்டு அப்படியே விரைச்சி போய் நிற்கிறார். உறவினர்கள் எல்லாம் திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மணமகன் திரும்பி அழுகிறார். அப்போ மணமகன் அப்பா அம்மா வந்து, ராசா என்னடா நல்லா தாடா போச்சு, ஏண்டா அந்த பிள்ளை இப்படி செய்யுது, நீ ஏண்டா அழுகிற, என்ன நடந்துச்சு, நேற்று கூட ஃபோட்டோ ஷூட் நல்லா தான் நடந்துச்சு, உங்களை வச்சு ரிஹர்சல் எல்லாம் பார்த்தோமேடா, 2 மாதமாக கதைச்சாடா ஃபோனில், ஒன்றுமே சொல்லலடா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உறவினர்கள் அப்பா அம்மெல்லாம் கேட்டாங்க. அப்போ மணமகனும் தெரியலையம்மா தெரியலேன்னு கையை விரிச்சிருக்காரு. இந்த சம்பவத்தால் ஒரு வெக்கமாக போச்சு, வேதனையாக போச்சு, துன்பமாக போச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை பார்த்து ஒரு மாதிரி இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ அவர் வந்து ஒழுங்குபடுத்தி மகளுக்கு சொன்னோன்னா மகளுக்கும் விருப்பம், மணமகனுக்கும் விருப்பம், 2 பேரும் பேசி ஃபோட்டோலாம் பார்த்து எல்லாம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தாச்சு. நிச்சயதார்த்தம் வந்தது இப்போ கிட்டத்தட்ட சம்பவம். திருமண நாளுக்கு 2 மாதத்துக்கு முதலே நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 2 பேருமே ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது ஓகே நல்லா தானே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு 2 குடும்பமும் திருமண ஏற்பாடுகள்லாம் செய்து எல்லாம் நல்ல குதூகலமாக கொண்டாட்டமாக போயிட்டு இருந்துச்சு. இவங்க 2 பேரும் ஃபோனில் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா தான் போகுது. திருமணம் நடக்க போகிற அன்றைக்கு முதல் நாள் கூட அந்த திருமண ஒத்திகைன்னு பார்ப்பாங்க இல்லையா, அதில் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்து 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டா 2 சைட்டும் வந்து மணமகன்லாம் ஒன்றா இருந்து சிரித்து சந்தோஷமாக, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா நீட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி எல்லோரும் வந்து விஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, சம்பவம் நடக்கிற ஆண்டு, திருமணத்தில் ஆண்டு மணமகன் தாலி கட்ட தயாராக இருக்கார். அவள் மணமகள் வாரா, டக்குண்டு வந்து தள்ளி விடுத்தி போட்டா மணமகனை, தாலியையும் எறிஞ்சிட்டா டக்குண்டு. என்னடா இது இப்படியே சொல்லி அப்படியே மாப்பிள்ளை திகச்சு போட்டார். அதை நான் முதல் சொன்ன மாதிரி எல்லோரும் வந்து என்னடா நடந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் மணமகனும் சொல்லவும் இல்லை, மணமகளும் அந்த சம்பவத்தை சொல்லவே இல்லை. ஏன் தான் அப்படி செய்தினான், ஏன் மாப்பிள்ளையை தள்ளி விழுத்தினான், ஏன் தாலியை எறிஞ்சு திருமணத்தை நிப்பாட்டினான் என்று சொல்லி கடைசி வரையிலும் அந்த மணமகள் சொல்லவும் இல்லை, மணமகனும் சொல்லவும் இல்லை. மணமகன் ரியாக்ஷன் திரும்பி அழுதார். மணமகள் அப்படியே நிற்கிறா. அடே நேற்று தாடா ஃபோட்டோ ஷூட் நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க கலகலப்பா, இன்றைக்குடா இப்படியாச்சு, அதுக்கிடையில் ஒரு நைட்டு நீ என்ன செய்த, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் மணமகனை நோக்கி வருது. அவனும் அழுதுட்டு இருக்கான், அவனுமே சொல்கிறான் இல்லை. அப்படியே அந்த குழப்பத்தோடைய அந்த நாள் போச்சு. இப்போ திருமணத்துக்கு வந்தவங்க எல்லோரும் வந்து ஒவ்வொரு விதமான கதைகளை வந்து கதைப்பாங்க. அது சகஜம், கதை காட்டியது திருமணமே இல்லை இல்லையா, கதைப்பாங்க. மணமகள் சைட்டும் குழம்பி போயிருக்கிறாங்க. இப்போ இதில் ஒன்றில் மணமகன் வாயத்திர கோணும் அல்லது மணமகள் வாயத்திர கோணும், 2 பேருமே வாயை திறக்காமல் ரியாக்ஷனை மட்டும் ஆக்ஷனை மட்டும் காட்டி கொண்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இந்த சம்பவம் இந்தியா திருப்பூரில் நடந்திருக்கு. அப்போ பக்கத்து நாடு தானே, சரி திருப்பூர் பக்கம் யாராவது கண்டக்ட் இருக்கா என்று ட்ரை பண்ணி பார்த்தோம். அங்கத்திய செய்திகள்லேயும் வந்து இது வந்து காரணம் சொல்லப்படவில்லை, இந்தியன் செய்திகள்லேயும் வந்து காரணம் சொல்லப்படவில்லை. இப்படியே குழம்பியாச்சு இந்த மாதிரி அவங்களும் முடிச்சுட்டாங்க. சரி பார்ப்போம், அடுத்தடுத்த நாட்களில் இது சம்மந்தமான விஷயங்களில் மணமகளோ வாயை திறந்து அந்த ஒரு இரவில் என்ன நடந்துச்சு, நேற்று ஃபோட்டோ ஷூட், அந்த இரவு ஏதோ சண்டை பிடிச்சிட்டாங்களா இல்லையா, திருமணத்தை நிறுத்துற அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு, அதுதான் சீன். அது என்னென்னு தெரியல. அது தெரிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இணைஞ்சிருங்க, எங்களோட மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்கள்.